யுனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. சட்டமன்றத்தில் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழர்களாகிய நாம் நம்மை ஆளக்கூடிய சட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நேரலை தொலைக்காட்சிகள் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. இதன் மூலமாக பல சம்பவங்கள் வெளியே வருகிறது. இன்றைக்கு மாமா என்று அவர்கள் கொஞ்சி விளையாடுகிற காட்சி நாம் பார்த்தோம். யார் யார் யாரை பேசுகிறார்கள் அதுகிறதை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாமா என்கின்ற வார்த்தை ஜீவோல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலையையும் நம்ம பார்க்கோம். அதே நேரத்தில் சேலையை இழுக்கக்கூடிய சட்டமன்றமும் அங்கே நடந்தேறியது. சட்டமன்ற வாசலிலும் சாலை ஓரங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட்ட காட்சிகளும் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த காணொளி பதிவு செய்யக்கூடிய இந்த ராஜபாளையம் மண்ணிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவில்லிபுத்தூர் நகரம், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தவர் பெயர் தாமரக்கனி. மோதிரக்கை தாமரக்கனின்னு தான் சொல்லுவாங்க. அவர் பேச மாட்டார், அடிப்பார்பாங்க. இதை பெருமையா வேற பீத்தல் வேற செய்வாங்க. சட்டமன்றத்தில் சேலத்தில் கடைசியாக நடக்கிற பொழுது சேலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டி ஆறுமுகத்தை மூஞ்சிலே ஒரு குத்து குத்திட்டார். ரத்தம் வந்த காட்சியும் பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கு பேரு முரட்டு பக்தரும்பாங்க. முட்டாள்கள், ரவுடிகள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தகுதி இல்லாதவர்களுக்கு பெயர் என்ன சொல்றது, முரட்டு பக்தரும்பாங்க. கேடுகட்டவர்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் கேடுகட்டவர்கள். அதோட விளைவுதான் எங்கெங்கேயோ கொண்டு போய் நம்மை போய் நிறுத்திவிடும். அதில் ஒரு அங்கம்தான் இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் ஜோதிமணி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கைன்னா, ஒன்னே இதுதான், எனக்கு சோறுங்கிறதுக்கு வழி இல்லைங்கிறது. சுயமாக உழைத்து சம்பாத்தியம் பண்ணி அதன் மூலமாக தனது வயிற்று பசியை ஆற்றுவதற்கு முடியாதவன் எப்படி மக்களின் பசியை தீர்ப்பான்? ரொம்ப முக்கியமானது. நாங்கள் கேட்பாங்க, அதெல்லாம் நாங்க எல்லா வசதிகளும் இருக்கிறவங்களுக்கு தான் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியுமா? சோத்துக்கே இல்லாத என்ன செய்வான்? கேள்வி கேட்ட 2 நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 பேருக்கும் மகிழுந்து கார், அந்த கார் அப்படியே ஓடிடுமா, போயிருமா சாலைகள்ல? எரிபொருள், பெட்ரோல், அதுக்கு பணம் 75,000 ரூபாய். அப்போ வண்டி அதா போயிருமா? ஓட்டுநர், டிரைவர், அவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம். ஏற்கனவே 1,06,000 ரூபாய், இப்போ ஒரு 1 லட்சம், 2,12,000 இது தொகையா இருக்கும். இது வேணுமா வேண்டாமா அது இல்லை நமக்கு பிரச்சனை, அது இல்லை. அவர்கள் பேசியது உண்மையா பொய்யா அதுதான் பிரச்சனை. நான் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுறீங்கல்லப்பா, நீ இதை ஆதரிக்கியா எதிர்க்கிறியா? ஆதரிக்கிறேன், அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் கோரிக்கை வைத்தவன் நியாயமானவனா? அதுதான் என்னோட கேள்வி. அப்போ இதற்கு பின்னணியில் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் மறைமுகமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. த ஷேடோ த பிளான். மறைமுகமாக ஒரு பிளான் செஞ்சுட்டு, இதை நீ கேளு, அதை நான் செய்கிறேன். இந்த திட்டங்கள் அப்படித்தான் சட்டங்களாக்கப்படும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஜோதிமணி அவர்களுடைய தேர்தல் அபிடவிட்டில் கணக்கு வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய அந்த தாக்கீதில் அவருடைய அறிக்கையை வெளியெடுத்து போடுங்க. போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சது. அவரு காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளோட மகன், எல்லா வரலாறும் தெரியும். இளைய பெருமாள் ஒன்றும் கக்கனை போல வாழ்ந்தவரோ, கக்கனை போல தியாகம் செய்தவர்களோ, கக்கனை போல தமிழர்களின் சாதாரண குடும்ப நலன்களில் பங்கு பெற்றவர்களோ உண்டா என்றால் இல்லை. அதை மாற்றுக்கிறார். கக்கன் தனது இறுதி காலத்தில் உடுத்துவதற்கு உடை இல்லாமல்
மருத்துவமனையிலே, அரசு மருத்துவமனையில் பாதி நிர்வாணமாக இருந்த புகைப்படம் இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்றால் கூகுள் செய்து பாருங்கள். எம்ஜிஆர் மீட் த கக்கன் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்துடும். அப்படியே சும்மா துண்டு போட்டு மூடி இருப்பாங்க, அப்படியே நிர்வாண கோலத்தில் தான் இருப்பாங்க. ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய தியாகிகள் இல்லை. பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏன் இந்திய தேசிய காங்கிரசின் தமிழ்நாடு தலைவராகவும் இருந்தவர் அவர். கதர் சட்டை போட்டதெல்லாம் நினைக்காதீங்க, நல்லா போடுற கதர் சட்டெல்லாம் 3000 4000 வரும் மினிமம். வெள்ளச்சட்டை கதர் சட்டெல்லாம் நினைச்சிடக்கூடாது. நான் சொல்றேன், விலை கூடுனது தான். அதனால தான் நான் காமராஜ் அவர்களே சொல்லுவேன். காமராஜ் அவர்கள் போடுற சட்டையில் ஒரு நாள் சட்டை வேட்டியோட மதிப்பு 20,000 to 25,000 ரூபாய் இருக்கும். தேவைன்னா சிதம்பரம் அவர்கள்ட்ட போய் கேட்டு பார்த்துக்கோங்க. அவங்க அந்த சட்டையை லாண்ட்ரிக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு முறை செலவழிப்பதற்கு 200 ரூபாய் இன்னைக்கு ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு போட்டு கலட்டுறதுக்கு 400 ரூபா வேணும். வேணுமென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் கேட்டு பார்த்துக்கோங்க. நான் சொல்ற உண்மை உங்களுக்கு புரியும். சரி, அதை தூக்கி நீங்க அப்படியே போட்டு. அப்படிப்பட்ட இளைய பெருமாளுடைய மகன் ஜோதிமணி அவர்கள் கேட்ட கேள்வி, எங்களிடம் வாகனம் இல்லை, 200 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றுப்பரப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு மக்களின் குறை கேட்பதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் எங்களால் பயணிக்க முடியவில்லை, எங்களுக்கு உதவியாளர் இல்லை, அதற்கான வருமானம் எங்களிடம் இல்லை. நியாயமான கோரிக்கை. அன்றைய செலவு இன்றைய செலவு சரி இருக்காது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனால் முழுவதுமாக அறிந்தவன் தெரிந்தவன் சட்டமன்ற உறுப்பினரோட நடவடிக்கைகள் என்ன, நாடாளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைகள் என்ன, அவர்களுடைய அன்றாட பணி என்ன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவர்களுடைய போக்குவரத்து என்ன, நல்லது கெட்டதற்கு பங்களிக்கும் போது அவர்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன, முற்றும் முதலும் அறிந்தவன் என்கின்ற வகையில் சொல்லுகிறேன். இந்த 2 லட்சம் ரூபாய் பணம் கூட கஷ்டம்தான். மக்களோடு நேரடி தொடர்பில் இருப்பவர்களுக்கு இது கஷ்டம்தான். குறைந்தது அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். அப்பத்தான் ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியும். கார் எடுத்துட்டு எல்லா இடங்களையும் பயணிக்க முடியும். ஒரு முறை கார்ல ஏறி உட்கார்ந்துட்டா 5000 ரூபாய் இல்லாம அந்த வீட்டுக்கு போக முடியாது. இது நிதர்சனம். எனக்கே அதுதான் நிலைமை. அப்ப சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரிக்க சொன்னவன் யோக்கியந்தடா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்ம வைக்கக்கூடிய கேள்வி பதில் அதுதான். அதில் தாவேக்காவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஐங்கரன் என்பவர் நன்றி சொல்லி ஒரு பேசுறார். அண்ணனுக்கு சொல்ற, யாருக்கு? விஜய்க்கு. அவர் சொல்றார், எங்கள் தலைவர் தளபதிக்கு சொல்ற, நான் சாதாரண மனிதன், ரயில்ல நான் வாரேன், அங்கிருந்து ஆட்டோல வாரேன், ஆட்டோல இருந்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைந்தா காவலாளி உள்ள விட மாட்டேங்காரு, அவர்கிட்ட என்னுடைய ஐடென்டிஃபை கார்டை காட்டுனா அதை கூட நம்ப மாட்டேங்கிறதுனால சிரிக்காங்க. உண்மைதான். நானும் சட்டமன்ற அலுவலகம் போயிருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் தங்கும் விடுதிகளுக்கு போயிருக்கிறேன். அதுல சில பிற பாதுகாப்பு நடவடிக்கைங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். நாடாளுமன்ற தேர்தல் தாக்குதலுக்கு பிறகு அதை உறுதிப்படுத்தப்பட்டது தேவைதான். ஆனா சொன்னவர் நியாயம்தானா? அவருடைய தேர்தல் அபிடவிட்ல என்ன நடந்திருக்கு? அதுதான் முக்கியமானது. இந்த சபரி ஐங்கரன் என்கின்ற தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினருக்கு டிஃபெண்டர் டொயோட்டா கார் இருக்கு. அவர் தேர்தல் குறிப்பிலேயே அதை பதிவு செஞ்சிருக்கிறார், தாக்கியதிலே பதிவு செய்திருக்கிறார். 30 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கிறார். ஜோதிமணி அவர்களுடைய பட்டியல், விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவர் ஜோதிமணியோட பட்டியல் நமக்கு தெரியும். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானா என்பதில் சந்தேகம் உண்டு. அவர் காங்கிரஸ்கார். தேர்தலில் நிற்கிற வரை அவர் காங்கிரஸ்கார். தேர்தலில் அவர் நிக்க போறங்கிற செய்தி அவருக்கே தெரியாம திருமாவளவன் போட்ட குழப்பங்களில் அதுவும் ஒன்று. ஏன்னா நான் அந்த தொகுதிக்கு நான் செய்ய போனேன், அந்த தொகுதியில் திருமாவளவன் தான் நிற்பது என்பென்று முடிவாகி வெளியிட்ட செய்தி குறிப்பில் அறிவிப்பு வெளியாயிருச்சு. மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி நீங்க தேர்தல் நிற்கக்கூடாது என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். யாரு? திருமாவளவனை பதிவு செய்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட முழு காங்கிரஸ்கார போலியாக ஏழை வேஷம் போட்டுக்கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினருக்கும் மகிழுந்து கார் வேணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்க அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் விமர்சனம் பண்ண வேண்டும் என்ற பார்வையில் பேசினா என் பேச்சு வேற மாதிரி. எத்தனை சட்டங்கள் அப்படி உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது கேட்கலாம்ல. மாணவர்களின் கல்வி திட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம் கேட்கலாம்ல. இன்னைக்கு இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் எந்த விதமான போராட்டத்திற்கும் செல்லக்கூடாது என்பதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு விட்டது. அவர்களின் நடவடிக்கையை ஆராய வேண்டும், தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் ஒன்னே பேசுறேன். கல்லூரி மாணவர்கள் அப்படி தடுக்கப்பட்டு கல்லூரிக்குள் முறைப்படுத்தப்பட்டால் நீங்க போடுற கூட்டங்களுக்கெல்லாம் பின்னாடியே ஓடுவாங்களா? தற்கொலையின் பெயர் வந்திருக்குமா? போராட்டம் என்பது என்னது? அரசியல் படுத்த வேண்டும். மனிதர்கள் மந்தை மாடுகள் அல்ல. படிக்கிற பொழுதே நம்மை ஆளுகிறது எது? சட்டம். அந்த சட்டத்திற்கான திட்டம், அந்த திட்டத்துக்கான போராட்டம், அதற்கான தேவை, அதற்கான சமூக சூழல், அதை கொண்டு வரக்கூடிய தலைவன் யார்? அதெல்லாம் தெரிந்தால்தான் கல்லூரி பருவத்தில் சுற்றமும் சூழலும் நிலமும் மொழியும் வளமும் புரிந்தால்தான் அவன் மனிதனாக சமூகத்தில் அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். நீங்க அதையே தடை செய்தீர்களே உடனே போட முடியுமா? அனைத்து கட்சி இருக்கக்கூடிய அத்தனை கட்சி தோழர்களும் சுற்றறிக்கை கொடுத்து கண்டனம் தெரிவித்த பிறகு வாபஸ் ஆகும். சட்டமன்ற உறுப்பினர் காரை கொடுத்தது போல போராட்டத்திற்கான தேவை இருக்கிறது. அதை சொல்லிதான் நீங்க திமுகவை எதிர்த்து இன்று வெற்றி பெற்றிருக்கிறது என்பதையும் பதிவு செய்கிறேன். அப்படி இல்லைன்னா ஆட்சி மாற்றம் நடந்திருக்குமா? பெருமையாக பேசுறோம் இல்லையா? டெல்லியில் செந்தர் மந்தரில் நடந்தக்கூடிய அந்த போராட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம், மோடி முதல் முறையாக தனது அமைச்சரை மாற்றம் செய்த வரலாறு எங்க இருந்து நடந்திருக்கு? அப்ப கல்லூரி மாணவர்கள் நிலைமை என்ன? கரப்பாம்பூச்சியா, மூட்டைப்பூச்சியா, கொசுவா நீ நசுக்கிறதுக்கு? அப்ப நீ யாரை உருவாக்குற? மந்தையில் மாடுகளையும் ஆடுகளையும் பர்ச்சேஸ் பண்ணுவதை போல மனிதர்களை நீங்கள் உருவாக்கி அடுத்த தலைமுறையை நீங்கள் காணாமல் செய்யக்கூடிய அரசியலைத்தான் முன்னெடுக்கிறீர்கள் நாங்கள் குற்றஞ்சாட்ட முடியும். அதுதான் முக்கியம். அரசியல் என்பது தனி மனிதனுக்கானது. அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது சமூகத்திற்கானது. அதில் தெரிந்தால்தான் இந்த வேலையை செய்ய முடியும். இந்த வாகனங்கள் நீங்கள் கொடுப்பதும் கேட்டவர் யோக்கியனா அப்படிங்கிற கேள்வியை வைப்பதை விட அதில் உண்மையானது இருக்கிறதா? நீங்க நேரடியாக அறிவிச்சிடலாமே. முதல்ல வர்றவங்களுக்கு 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினர் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஒரு மகிழுந்து 15 ஆண்டுகள் லைஃப் டைம். அந்த லைஃப் டைத்துல இருக்கக்கூடிய மகிழுந்துக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் வந்தால் அவருக்கு புதிய கார் கொடுக்கலாம். இது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா மக்கள் பணிக்கு இன்றைய தேவை அத்தியாவசியம். இன்றைக்கு ஏன்னா வளர்ந்து விட்டது, சாலைகள் பெருகிவிட்டது, மக்கள் தொகை பெருகிவிட்டது, தேவைகள் அதிகமாக இருக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் பணி கடினமானது. அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம், இதை வரவேற்கிறோம். ஆனால் கொண்டு வந்த முறை தவறானது. நன்றி, வணக்கம் தொடர்களே.